அணையும் கோடிகள் அம்மா தாயே அணையும் கோடிகள் அம்மா தாயே அவத்தை கூறி என்னை தடுக்க வேண்டாம் அவத்தை கூறி என்னை தடுக்க வேண்டாம் அவத்தை கூறி என்னை தடுக்க வேண்டாம் ஆமா ஆமா நீ கூற வார்த்தை எப்படி இருக்கின்ற தெரியுமா நான் எவ்வளவுதான் உனக்கு அறிவுரை சொன்னாலும் நீ கேட்டதை மதியம் என்கின்றாய் ஆமா அதாவது நீ கூற வார்த்தை ஒரு மரத்தடியில் ஒரு மரம் பழம் பழுத்து ஆமா அந்த பழத்தை ஒரு பறவை தின்று அந்த பறவை எச்சில் இருந்து அந்த மரத்தடியில் விளையாடுமாம் அப்படியா அந்த விதை கொஞ்சம் பெரிதாகும் அந்த மரத்தையே சுற்றி வருமாம் அதேதான் கேட்கிறாங்க அதுவும் தவிர நமது இந்த பூமியில் இருக்கும் ஆடுகளும் மாடுகளும் நாய்களும் தன்னை எந்த தாய் அது ஒரு 2-3 மாசம் அது தாய் பால் கொடுக்குறது இல்லையோ அமைதியா இருக்கும் ஒரு 6-7 மாசம் ஆனோடனே அந்த குட்டிங்க தாய்கிட்டே போவோமா அந்த மாதிரி இந்த அம்மாவும் நான் தாயே தாயே என்றாலும் தன்னுடன் பிள்ளையிடமே சேர வேண்டும் என்று இப்படி பேசினால் அது நியாயமாகாது ஆகையால் இந்த அம்மாவை எங்களை பெற்றெடுக்க குண்டித்தாயை போல் நினைத்துக் கொண்டு எனக்கு ஆட்சி உரிமை அனுப்புவோம் தாயே ஏண்டி எப்படி இருக்குது பாத்தியா ஆமா 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 சொன்னா நான் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் சொல்லவே இல்லை அப்படி எப்படி இருக்கின்றது என் கும்பஸ்தான் நாங்கள் கும்பஸ்தான் நாங்கள் மருவி அடைந்த சுகம் தருவாயோ சாமி மருவி அடைந்த சுகம் தருவாயோ என்னை விட்டு நீயும் அண்ணு போனாலுமே ஏண்டி சகியா ஒரு ஆணோ அவள் மனதுக்கு பிடித்து விட்டா அந்த பெண்ணுக்கு எப்படி ஆகிவிடும் தெரியுமா காமமானது முட்டி தன்னுடைய கும்பஸ்தலங்கள் இரண்டும் விம்புமா எனக்கு தலை பித்து ஏறி மோகம் ஏறி அப்படி இருக்கின்றது அப்படி இருக்க என்னவன் என் முகத்தை பார்க்க மாட்டானா அம்மாவா தாயா குந்தி தாயா அப்போ நானே அங்க போறது ஏண்டி எப்படி சொல்றி நீ எல்லாம் சொல்ல பாக்கலாம் 5 கிலோ அரிசிக்கும் 150 ரூபாய் காசுக்கும் எப்படியா 5 கிலோ அரிசிக்கும் ஆமா ஆபரேஷன் பண்ணிட்டியா அப்படி எல்லாம் இருக்காது பாட்டு வாசிங்கெல்லாம் அப்படி போறது இல்ல உற்சாகரா பாத்துக்கணும் ஆமா ஆமா கட்டி அணைத்து என்னிடத்தில் சேராமல் மாமலுக்கு
ஆமா ஆணாசை பெண்ணாசை ஆமா மண்ணாசை மலையாசை பொன்னாசை பொருளாசை வாய்ப்பு ஆசைகளை விட்டு விட்டு அந்த சிவனையே உனக்கு தெரியும் ஆமா மனதில் நினைத்துக் கொண்டு ஒரு மாமுனிவன் போல் தவத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது மாமுனிவனுக்கு மகன் மீது ஆசை இருக்காது. ஆமா ஆமா கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது இந்த காலத்திலே என்னை வெளிமறைத்தால் எனக்கு ஆசை எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியல. எப்படியாப்பட்ட விஸ்வாபுத்திரனே மயக்கி விட்டு பெண்டிங்கணும் நாம அப்படி இருக்க இன்னவன் ஒரு ஆளும் அப்படி இருக்க இன்னவனை எப்படி விடுவது? விடுறதாக இல்ல. என்ன இருந்தாலும் என்னிடத்தில் சற்று இருந்து படுத்து இவ்வளவு நேரம் இருந்தா போதும் என்று சொன்னேன். இப்போது என் இடத்தில் என் மெத்தையில் இருந்து படுத்து சற்று நேரம் இருந்து விட்டு உறங்கி விட்டு பிறகு செல். போ பார்க்கலாம். சம்பவ சங்கரம் டைம் இல்ல டைம் இல்ல இன்னும் நிறைய ஆகிட்டு